பரிசுத்த நாமத்துக்கு மைமண்டாவதாக இட்டனோடு ஸ்பிரிட் மெசேஜ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற வேறு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஏவாளுடைய பிள்ளை ஆபேலை காயின் கொலை செய்வதற்கு காரணம் என்ன? ஏன் காயின் கொல்லணும்? ஏன் ஆபேலை பலியாக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு பிள்ளை கொலை செஞ்சு போடுற அளவுக்கு காரணம் என்ன? ஆபேல் மறித்து தான் ஆகணுமா? ஏன் ஒரு குழந்தை, அதுவும் தப்பு செய்கிறவங்களுக்கு தான் மரணமோ தண்டனையோ நியாயத்திற்கு வரும். ஆனால் ஆபேல் ஏன் அநியாயமாக கொல்லப்பட்டான் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், அவன் பொறாமினால் எரிச்சல்னால காயின் என்ன பண்ணால் ஆபேல் மேலே பொறாமை கொண்டு வயல்வெளியில் நைஸாக பேசி கொண்டு போட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காயினை பற்றி நம்ம சொல்லுவோம், அவன் பிசாசுடைய மகன், அவனுடைய கிரியைகளினால தான் இப்படிலாம் செஞ்சான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கி ஆபேல் மட்டுமா சேர்த்து போனால், இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதும், தாக்கப்படுவதும், அடிக்கப்படுவதும், துரத்தப்படுவதும், பலியாக்கப்படுவதும், இன்றைக்கும் குழந்தைகள் பலியாகதும், நரபலி கொடுப்பதும், பிசாசுகள் அந்த பிள்ளைகளை வாதிக்கிறதும், க்ளோரி ரத்தம் சிந்த வைக்கிறதும், இன்றைக்கு ஏராளமாய் குழந்தைகளை பழி வாங்கும்படி பொல்லாத சத்ருவானவன் க்ளோரி அவன் செய்கிற கிரியைகளை மறைந்திருந்து, இல்லை வெளியரங்கமாய் மறைந்திருந்து அவன் செய்கிறதான கிரியைகளை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம சொல்கிறோம், அவன் என் பிள்ளை, எங்கள் பிள்ளை, தப்பு செஞ்சு அடிக்கிறோம், உதைக்கிறோம், கொல்லவும் நாங்கள் செய்வோம், எங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அது உண்மைதான், அடிக்கலாம், கண்டிக்கலாம். ஆனால் கொல்லவும் அவன் ஏவி விடுகிற அளவுக்கு இன்னைக்கு குழந்தைகள் பலியாவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. க்ளோரி. அதுதான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆபேல் குற்றமில்லாத அந்த ரத்தம். அந்த குழந்தை ஒரு பாவம் செய்யல, ஆனால் அந்த பிள்ளை ஏன் செத்து போகிறதுக்கு ஆண்டவர் ஏன் விட்டாரு, ஏன் அனுமதித்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேதத்தின்படி நம்ம அப்படியே கடைபிடிச்சா இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகள் ஏன் அந்த பிள்ளைகளுடைய கிரியைகள், சுபாவங்கள் ஏன் இப்படிப்பட்ட துர்குணத்தோடு காணப்படுகிறது, காரணம் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளில் பார்த்தோமானால், வேதத்தின்படி நம்ம ஆதியிலிருந்து நம்ம தியானிச்சோம்னா அதுக்கு ஒரு ரூட்டு எங்கே இருக்குது, அதனுடைய அடி வேர் எங்கிருந்து தொடங்குது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் எழுந்து போகக்கூடாது, நம்முடைய குழந்தைகளை நம்ம சத்துருக்கு பலி செலுத்த நம்ம விடக்கூடாது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தாயானவள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. செபிக்க வேண்டும், கரெக்டு தான். ஆனால் நம் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் ஒரு நாளும் சத்துருக்கு நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாது, விட முடியாது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சில காரியங்களை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. முதலாவது, ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஏவாளுடைய காரியங்களை, ஒரு குழந்தை சாகுதுன்னா அதுக்கு மெயின் காரணம், எல்லாத்துக்கும் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு எது நேர்ந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் க்ளோரி, ஒரு தகப்பனை காட்டிலும் தாயை தான் அதிகமாக சொல்லுவாங்க. க்ளோரி. எல்லா பிரச்சனைகளும் எங்கிருந்து தொடங்குதுன்னா அடி வேரிலிருந்து தான் அந்த கிளைகள் வழியாய் எல்லாம் வெளிப்படுகிறது. கனிகள் மூலமாய், பூக்கள் மூலமாய் நம்ம சொல்லலாம். ஒரு மரத்தை எடுத்துட்டா, அப்போ ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்குள்ளே பிரச்சனைகள் எங்கே தொடங்குதுன்னா அது ரத்தத்தில் தொடங்குது. அல்லேலூயா. லேவியராகவும் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே 14வது வசனத்தில், சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குதா? ரத்தத்தில் இருக்குது.
அமீன் க்ளோரி. அமீன். அப்ப அந்த இரத்தத்தின் வழியாய் அமீன் அந்த முழு கிரியைகளும் அது வெளிப்படும் பொழுது அது யார் செய்கிறார்களோ, அது காயினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, இவர்கள் மூலமா இது கிரியை செய்தனா அப்ப அந்த காயினுடைய இரத்தத்தின் வழியாய் அமீன் க்ளோரி அந்த கிரியைகள் அமீன் பொறாமை என்கிறதான கிரியை, எரிச்சல் என்கிறதான அமீன் கிரியை அல்லேலூயா இரத்தத்தின் வழியாய் அது அமீன் எழும்பி ஆபேலை அமீன் அது கொன்று போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த கிரியை எங்கு தொடங்குது? இந்த பொறாமை, இந்த எரிச்சல் எங்கிருந்து வருதுன்னா எல்லாருக்குமே இரத்தத்திலிருந்து தான் எழும்புது. அல்லேலூயா. அப்ப இந்த காயினுடைய இரத்தம் யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 3 அதிகாரங்களே நான் வாசிக்கும்பொழுது ஏவாள் அமீன் சர்ப்பத்தினாலே அவள் வஞ்சிக்கப்பட்டாள், சர்ப்பத்தினாலே அவள் கற்பழிக்கப்பட்டாள், சர்ப்பத்தினாலே அவள் கரைப்பட்டால் தீட்டுப்பட்டாள், தன் கற்பை இழந்தாள். அல்லேலூயா. அப்ப சர்ப்பத்தினுடைய இரத்தம் அமீன் க்ளோரி, சர்ப்பத்தினுடைய இரத்தம் அமீன் க்ளோரி, அது யாருடைய இரத்தம்? காயினுடைய இரத்தம். அமீன். இப்போ காயின் யாருன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து காயின்னு சொல்லுவோம். அப்போ காயின் யார்? காயினுக்கு யார் தகப்பன்னா சர்ப்பம். அப்போ சர்ப்பத்தை யார் பயன்படுத்தினா? சாத்தான். அல்லேலூயா. சாத்தான் சர்ப்பத்தை கொண்டு அமீன் க்ளோரி ஏவாளை வஞ்சித்தான். அப்போ உள்ள இருக்கிற அந்த ஆவி யாருடையது? அவன் இந்த ஆவிக்கு ஒரு மாம்சம் தேவைப்படுது. அப்ப சர்ப்பத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். அப்ப ஏவாள் ஏற்கனவே துணையாய் அமீன் ஆவேல தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ ஏவாள் என்ன செஞ்சான்? சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை அமீன் அவள் இச்சித்தாள். அவள் சரீரத்தை, சர்ப்பத்தினுடைய சரீரத்தை இச்சித்து அமீன் க்ளோரி பெற்றாள் காயினை. அமீன் க்ளோரி. வேசித்தனம், விபச்சாரம் முதலாவது பிறந்தது. அப்போ விபச்சாரத்தினால பிறந்த பிள்ளை தான் காயின். அல்லேலூயா. ஆமீன். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இவர் தோட்டத்திட்டு விட்டு வெளியே வந்த பிறகு ஆமீன் க்ளோரி ஆபேலை ஆமீன் ஆதாமுக்கு ஏவாள் பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். தேவ சாயலும் தேவ ரூபமும் தேவ ஆமீன் சுபாவத்தோடு கூட பிறந்த பிள்ளை தான் ஆபேல். இப்போ 2 பிள்ளை ஏவாளுக்கு. ஆமீன். ஏவாளுக்கு 2 கணவர், ஒன்று சர்ப்பம், இன்னொன்று ஆபேல். அல்லேலூயா. தேவனால அமீன் துணையாய் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அவன் துணை தான் ஏவாள். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டா? சர்ப்பத்துடைய மாம்சத்தை இச்சித்து அவன் க்ளோரி பரிசுத்த மெய் விபாகம் இழந்து போய் தன் சரீரத்தை, பரிசுத்தமுள்ள தன் சரீரத்தை அவன் தன் கற்பை அவள் இழந்து போனால், தீட்டுப்பட்டு போனாள். அல்லேலூயா. தேவன் மன்னித்து கிருபை பெற்றவளாய் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாள். அல்லேலூயா. இது நம்ம இப்ப ஏவாள் இந்த தவறை செஞ்சுட்டா, வெளியே வந்துட்டாங்க. இப்ப தேவனத்துல அவ கிருபை பெற்றுட்டு அவள் வெளியே வந்தாலும் அவள் செய்ததான அந்த காரியங்கள், பாவங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்குது, சாத்தானுக்கு முன்பாக இருக்குது. அப்போ முழுசும் ஆமென் க்ளோரி ஆமென் யாருக்கு முதலாவது அவள் அதிகாரத்தை கொடுத்தால், உரிமையை கொடுத்தால்? சாத்தானுக்கு அவள் கொடுத்தாள். சாத்தானுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் சர்ப்பம் அவளை வஞ்சித்தது. அவள் சரீரத்தை அவன் புசித்தான், அவன் கற்பழிக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இழந்தது தான். திரும்பவும் பரிசுத்தமுள்ள ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. திரும்பவும் பெற்றுக்கொள்ளனா தேவனுக்கு கிருபையை, மன்னிப்பை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் ஏவாள் ஆமென் க்ளோரி தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று வெளியே வந்துட்டாள். இப்போ வெளியே வந்த பிறகு இவங்க சாதாரண ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பரிசுத்தத்தை எழுந்து போய் ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்லி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாய் திரும்பவும் பரிசுத்தமாய் தன் சரீரத்தை தீட்டுப்படாதபடிக்கு தேவனுடைய தோட்டத்துக்குள்ள நுழையணும்னு சொல்லி வந்தா நீங்க வரலாம் என்று சொல்லி தேவன் நிச்சயத்தை கொடுத்து அவன் ஆட்டுத்தோலை போர்த்து அவர்களை அவன் நிர்வாணத்தை மூடி அவர்கள் தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பி வைக்கிறான். அல்லேலூயா. இப்ப வெளியே வந்த இந்த ஆதாமும் ஏவாளும் ஆமென் க்ளோரி இப்ப காயின் ஆபேலை பெற்றெடுக்கிறாள் ஏவாள். இப்ப இந்த காயின் வந்து ஆபேலை கொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த அளவுக்கு அவனுக்கு அதிகார உரிமை எப்படி காயினுக்கு இருந்தது? ஆபேலை கொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன பகை?
காயினுக்கு வந்து ஆபேலை கொல்ற அளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் காயினுடைய ரத்தம் யாருடையது? அல்லேலூயா. அது சர்ப்பத்தினுடைய ரத்தம். அவன் தந்திரம் உள்ளவன். அல்லேலூயா. எப்படி ஏவாளை அவன் வஞ்சித்திருப்பான்? ஏவாளை எப்படி ஆசையா பேசி அவன் சரீரத்தை கற்பழிக்கணும்னு அவன் திட்டம் போட்டிருப்பான். அல்லேலூயா. கூடவே ஆதாம் இருக்கிறான். அல்லேலூயா. ஆதாமை விட்டுட்டு சர்ப்பத்தோடு கூட பேசுகிற அளவுக்கு அவன் வார்த்தைக்கு மயங்கும்படி அவன் எவ்வளவு திட்டம் போட்டிருப்பான், என்னென்ன பேசியிருப்பான் இல்லைங்களா? அப்ப எல்லா உரிமையும் அதிகாரத்தையும் சாத்தான் ஏவாள் கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஆமென். ஏவாள் ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு ஆமென் ஏவாள் இங்க செய்த தவறு என்னவென்றால், ஆதாமை விட்டுட்டு போய் சர்ப்பத்தோடு கூட அவள் பேசியிருக்க கூடாது. ஆதாமோடு கூட சேர்த்து போய் வேணா பேசியிருக்கலாம். ஆனால் இவர் சர்ப்பத்தோடு கூட அவள் தனித்து பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு காரியம் நடந்தது ஆதாமுக்கு தெரியாது. ஆனால் இவர் செய்த முதல் காரியம் என்ன? அல்லேலூயா. ஏவாள் திருமணத்துக்கு முன்பு, அந்த திருமணம் என்கிற பந்தத்தை தேவன் அங்கு ஏற்படவில்லை. திருமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் தன் சரீர ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு பந்தம் தான் அல்லேலூயா திருமணம். இரு மனங்களும் அங்கு சேர வேண்டும். இரு சரீரங்களும் இல்லை, இரு மனங்களும் இல்லை. இரு மனமும் அங்கே எங்காவது சேருதா? சரீரம் மட்டும்தான் சேருது. ஆனால் அங்க மனங்கள், இரு மனங்களும் ஒன்றாய் அங்கு இணையவில்லை. அதனாலதான் குடும்பத்துல சண்டை, பிள்ளைகளை சண்டை, கொலை செய்கிற சூழ்நிலை, க்ளோரி, சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆதியில க்ளோரி ஜாதிகளுக்கு தாயானவர் செய்த தவறுதான். திருமணத்துக்கு ஆதாமோடு கூட இருக்கிற உறவை அவள் துண்டித்து கொண்டாள். சர்ப்பத்தோடு கூட அவள் உறவை வைத்து கொண்டாள். அல்லேலூயா. க்ளோரி. திருமணத்துக்கு முன் என்ன சரீர பிரகாரமாய் அவள் பாவத்தை செய்வதற்கு அவள் ஆயத்தமானாள். ஒரு கணவன் ஆதாம் இருக்கும் பொழுது சர்ப்பத்தை அவள் இச்சித்தாள். இது துரிகரமான செயல் தேவனுக்கு முன்பாக. எல்லா காரியத்தையும் நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் வந்து தடுத்துக்கிட்டு நம்ம தப்பு செய்யாம பாதுகாத்துட்டே வருவார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் ஏவாளுக்குள்ளாக இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ரெண்டாவது ஜோரி அவனுடைய சர்ப்பத்தினுடைய சரீரத்தை இச்சித்து விரும்பியே அவள் என்ன செய்தா? சர்ப்பத்தோடு கூட அவள் உறவு கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் கற்பை அவள் எழுந்து போனாள். க்ளோரி. ஒரு தாயானவள் திருமணத்துக்கு பின்பு கணவன் மீது கவனம் செலுத்தி பிள்ளைகளை கவனம் செலுத்தாம விட்டுருவாங்க. அவளுக்கு ஒரு பயம், நம்ம கணவனை கவனிக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை இழந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஏராளமான பயங்கள் இருக்கும். பிள்ளைகளை கவனிக்காம அவங்க விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. ஏவாளை அவள் செய்த ஒரு தவறு நிமித்தமாய் ஒரு பலி என்பது எவ்வளவு ஒரு கொடூரமானது. ஒரு குழந்தை, தான் பெற்றெடுத்த குழந்தையை இழக்கிறோம். எத்தனை தாய்மார்கள் சொல்றாங்க, எனக்கு முதல்ல பிறந்த குழந்தை செத்து போச்சு, காரணம் என்னன்னு தெரியல, இந்த காரணத்தெல்லாம் இதுவா இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, க்ளோரி, இல்லை கணவன் வழியாய் அவனோட சந்ததி வழியா இருக்குமோ, என்னுடைய சந்ததி வழியா இருக்குமோ, அல்லது நான் செய்த தவறு என்ன என்பதை ஒரு தாயானவள் சிந்தித்து நிதானமாய் வேதத்தை எடுத்து படித்தாலே கர்த்தர் வழிகளை அவர் காட்டுவார். அல்லேலூயா. ஒரு தாயானவள் இங்கே ஏவாளை பார்க்கும் பொழுது அவள் இச்சையுள்ளவளாய் அவள் காணப்பட்டாள். இச்சிக்கும்படி அவள் தள்ளப்பட்டாள். இச்சிக்கும்படி அவன் போட்ட தந்திரத்தினாலே, இச்சைன்னா அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அந்த இச்சை என்ற உணர்வு வரும்படி கொல்லாத அந்த சாத்தான் அவளை வஞ்சித்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஏவாள் அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எல்லாமே ஒரு சதி அவளுக்கு பின்பாக சூழ்ச்சி செய்யப்பட்டதில் அந்த வலையில அவள் விழுந்து போனாள். அல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவள் விழுந்து போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். திருமணத்துக்கு பின்பு ஒரு பெண் மிகுந்த இச்சைக்குள்ளவளாய் அவள் இருந்தால், ஆமென், அவர்களுடைய பிள்ளைகளும், ஆமென், சாத்தான் அதிகமாய் அந்த பிள்ளைகளை வஞ்சிக்கவும் ஆளுகை செய்யவும் அதிகாரப்படுத்தவும், ஆமென், அதிகமான உரிமையை எடுப்பதற்கு, ஆமென், பொல்லாத சத்ருவுக்கு ஒரு தாயானவள் அவள் உரிமையை கொடுக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருமணத்துக்கு முன்பு, ஆமென், மற்றவருடைய சரீரத்தை இச்சிக்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா அடுத்து அவள் வாழப்போகிற, அவள் வாழ்க்கையை அமைய போகிற, அவளுடைய எதிர்காலத்தில் அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை அவன் சத்ருவானவன் வழி செலுத்துவதற்கோ அடிப்பதற்கோ வியாதியில விளைவிக்கவோ பலவீனப்படுத்தவோ இராமல் இருப்பதற்கு காரியங்களை அறிந்து கொண்டு, ஆமென், தேவ சித்தத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானால், ஆமென், க்ளோரி, தேவனோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு, ஆமென், க்ளோரி, ஆமென், வாழ்கிற வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாய் தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். என்னதான் சத்ரு அவன் நமக்கு விரோதமாய் எதிர்த்து யுத்தம் பண்ணாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏனென்றால் அவருடைய கரத்துக்குள்ளாக, அவருடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கை முழுவதும், அவன் க்ளோரி, அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துட்டு நாம் தொடங்கும்போது நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு எழும்பினால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவருடைய பாதுகாப்பு கிருபை எப்பொழுதும், ஒரு பெண்ணா பிறந்துட்டோமா, எப்பவுமே ஆண்டோடைய கிருபை, அவன் தயவு, இரக்கம், பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க, கணவனுடைய அன்பு இருக்கும் போது கர்த்தரை தேட மாட்டாங்க. அவங்க எட்டி உதைக்கும் போது தான் ஆண்டவரேன்னு வந்து புலம்புவாங்க, பாஸ்டர்கிட்ட ஒப்பாரி வைப்பாங்க, பிரச்சனை சொல்லுவாங்க, அழுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை ஏமாத்துற ஒரு தாய்களாய், ஒரு சகோதரிகளாய், ஒரு பெண்ணாய் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அவருடைய வாயில கர்த்தரை ஸ்தோத்திரம், ஆமென், துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. தன்னை அலங்கரித்து கொண்டு செபிக்காம, தேவனுக்கு கீழ்ப்படியாம, வேதத்தை வாசிக்காம, செபிக்காம, அபிஷேகத்தை பெற வேண்டும் என்ற உணர்வில்லாமல், பிள்ளைகளை கவனிக்காமல், தன் சரீரத்தை அலங்கரிப்பதிலும், இந்த உலக பிரகாரமாய் வாழ்வதிலும் இச்சைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களாய் அவன் இருப்பானால், அந்த தாயானவள் அவன் எதிர்காலத்தில் அவளுடைய வாழ்க்கை மிகவும் கேடுள்ளதாய் மாத்திரமல்ல, அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் அவன் கேட்பாரற்று, அவன் க்ளோரி, தேவனுடைய தயவும் கிருபையும் இல்லாமல் அவன் க்ளோரி காணப்படுவார்கள். அல்லேலூயா. அவன் இங்கே பார்க்கும்போது, அவன் யாரை கொண்டு அவன் சத்ருவானவன் தாக்குவான். இங்கே பார்க்கும்பொழுது அவனா நேரில் தாக்கினான். பிசாசு எங்காவது நேரில் பார்த்து ஆபேலை கொண்டு போட்டதை நம்ம எங்கன்னா பார்த்தோமா? அந்த ரத்தத்தின் வழியாய், ஆமென், க்ளோரி, காயினுடைய ரத்தம், ஆமென், சர்பத்தினுடையது. அப்போ அந்த பிசாசு காயினை எழும்ப பண்ணி, ஆமென், எதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிறந்த பிள்ளை தான் காய். ஆமென், தேவனுடைய கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியில. ஆமென், க்ளோரி. மாம்ச இச்சையில போய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு, மாம்ச சந்ததி உருவாக்கணும்னு தேவனுடைய கட்டளை அல்ல. ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் நீங்க சாகவே சாவீர்கள். சரீர மரணத்தையும் ஆத்ம மரணத்தையும் ஏவாள் ஏற்படுத்தினான். இப்ப ஆமென், யாரை கொண்டு அவன் தாக்குவான்? ஆமென், க்ளோரி. தாயும் தகப்பனும், ஆமென், தாயே ஏவிடுவான், தகப்பனை ஏவிடுவான், இல்லை பிள்ளைகளை ஏவிடுவான், இல்லை உறவினர்களை ஏவிடுவான், இல்லைன்னா மற்றவர்களை கொண்டு அவன் ஏவி விடுவான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு மரணத்தை ஏற்படுத்தணும், ஒரு சேதத்தை ஏற்படுத்தணும், ஒரு வியாதியை உண்டு பண்ணணும், ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணணும். எங்கிருந்து? இரத்தத்திலிருந்து. ஆமென். அந்த விரோதங்களை கொண்டு எழும்பி, ஆமென், ஒன்று ரெண்டு விதமான ஒரு மரணத்தை கொண்டு வரலாம். ஒன்று, ஆமென், வெளிப்புறமாய் அடிக்கவும், அடிக்கிறதும் கொல்றதுக்கும் சரீரப்பிரகமாய் அவன் எழுதி வரலாம். ரெண்டாவது, அவன் வாயினாலே சபிக்கிறது. பிள்ளைகளை வாய் நிறைய சபிக்கிற தாய் தகப்பன்மார்களை பார்த்திருக்கிறோம். அவன் க்ளோரி, நீ உட்பட பண்ண, நீ நாசமா போயிடுவ, எக்கேன்னா கேட்டுப்போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை தலைமொழிக்கிட்ட, நீ என் பிள்ளையே இல்லை. அவன் க்ளோரி, எப்படி கெட்ட வார்த்தையில திட்டி அந்த பிள்ளைகளை சபிக்கிற, வாய் மூலமாய் சபிக்கிற அந்த பொல்லாத பிசாசனுடைய அவன் சுபாவம், அவனுடைய கிரியைகள் இதுதான். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நான் பெற்றெடுத்த பிள்ளை தான். அவன் அடின்னு அடிச்சுட்டு
அவனை சபிச்சுட்டு ஏதோ கோபத்தில் நான் பேசிட்டேன் அப்படின்னு நாம் இனி அப்படி இராதபடி தேவனுக்கு முன்பாக இந்த கிரியைகள் எல்லாம் எனக்குள்ளே எங்கிருந்து எழும்பி வருகிற ரத்தத்தின் வழியா பிள்ளைகளே நமக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் செய்ய வைத்து நம்முடைய கைகளினாலே அடிக்கவும் நம்மளை கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய சுபாவத்தை தூண்டிவிட்டு நம்முடைய கிரிகள் மூலமாய் அந்த பிள்ளைகளை சபிக்கவும் வாய் நிறைய சபிக்க வைக்கிறதும் அவன் செய்வான் என்பதை உணர்ந்துகள். தப்பி தவறி கூட பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது 2 அடி அடிச்செல்லம், ஆனால் வாயினால் சபிக்கிற அந்த வார்த்தைகள் பிசாசு நம்முடைய வாய் மூலமாய் இந்த பிள்ளைகளை சபிக்க வைத்து அவருடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற தாய் தகப்பனாய் இராதபடிக்கு உண்மையாகவே இன்றைக்கு நாம் அப்படி அடித்து கொலை செய்கிற அளவுக்கு எழுப்பி பிள்ளைகளை நான் சாப்பாடு போடுறேன், ஏன் பிள்ளைங்க அந்த உரிமையும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை கண்டிக்கலாம், ஆனால் அடித்து துன்புறுத்தி கொண்டே இராதபடி அப்படி வாய் நிறைய சபிக்காதபடிக்கு அந்த சாபத்தில் விழுந்து அந்த பிள்ளைகள் எழுந்திருக்க முடியாதபடி இல்லாத நிலைமைக்கு அவளை கொண்டு போகாமல் இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய் தகப்பனாய் இருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து ஆண்டவரத்தில் எனக்கு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என் பிள்ளைகள் தான், நான் செய்த பாவம் தான், இது ரத்தத்தின் வழியாய் எழும்பி வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே அடக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடு கூட இந்த நாளிலிருந்து நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் செபிக்க போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அடங்காத பிள்ளையை ஒன்றும் நம்ம அடிக்கிறதாலும் நம்ம சபிக்கிறதாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளையை உருவாக்கி எப்படியாவது சத்ருவானவன் அந்த பிள்ளைக்கு விரோதமாக வைத்திருக்கிற மறைந்திருந்து ஒளிந்திருந்து அவன் செய்கிற காரியங்கள் இங்கே பாருங்களேன். இங்கே எங்காவது காயினை அவன் மனுஷனோட தோற்றத்தை அவன் பெற்றுக்கொண்டான், அவன் மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறான். அப்ப அவனுக்குள்ளாக இருந்து அவன் செய்கிறத நம்ம எங்காவது பார்த்தோமா? பிசாசு எங்காவது பார்த்தோமா? ஆபேலை கொன்றத காயினுக்குள்ளாக இருந்து எழும்பி ஆபேலை அவன் கொன்றான். அப்ப நமக்குள்ளாக இருந்து எழும்புகிற ஜென்ம சுபாவத்தின் மூலமா, ஜென்ம சுபாவம் எங்கிருந்து வருது? அந்த ரத்தத்திலிருந்து எழும்பி வருகிற அந்த ஜென்ம சுபாவத்தின் மூலமா என் பிள்ளை தான் அடிக்கிறேன், என் பிள்ளை தான் திட்டுறேன், என் இஷ்டம், எனக்கு உரிமை உண்டு, நான் எப்படி வேணாலும் நான் செய்வேன், நான் தான் சாப்பாடு போடுறேன், நான் தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்து வாய் நிறைய சபிக்காதபடிக்கு இந்த நாளில நம்மை நாமே கோபங்கள் எழும்போது அந்த பிள்ளைகள் செய்கிற அட்டகாத கிரிகளை பார்த்து எந்த தாய் தகப்பனும் கோபம் வரதான் செய்யும், அடிக்க வரதான் செய்யும், சபிக்க வரதான் செய்யும். அது எங்கிருந்து வருகிறது, யார் அதை எழுப்பி விடுகிறான்னு சொல்லி கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த பிள்ளையை க்ளோரி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து க்ளோரி உள்ளே இருந்து நம்முடைய சுபாவத்தை தூண்டிவிட்டு அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை அழிக்கும்படி அவன் போடுகிற தந்திரங்களை அறிந்தவர்களாய் முழங்காலில் நின்று செபித்து அந்த சுபாவங்களை எழும்பும் போதெல்லாம் அந்த சுபாவங்கள் எழும்பும் போது நல்ல விதமாய் போய் அந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து ஆலோசனை அறிவுரைகளை கொடுத்து அந்த பிள்ளையை சீர்படுத்துகிற வழியில போகாமல் நம்முடைய சுபாவங்கள் அந்த நேரத்தில் எப்படி எழும்புகிறது என்பது ஒரு தாய் உணர்ந்து கொண்டால் செய்கிற அந்த பிள்ளை அடங்காத பிள்ளை, அந்த பிள்ளைக்குள்ளாக இருந்து நமக்கு விரோதமா நம்ம எதிரில் அந்த பிள்ளையை கீழ்ப்படியாம அந்த பிள்ளையை வாழ்க்கை அழித்து அந்த கோபத்துல நம்முடைய சுபாவங்களை அவன் தட்டி எழுப்பி விடுகிறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கோபத்துல அந்த பிள்ளையை அடின்னு அடிச்சு சபிக்கிறோம். அதனால என்ன நடக்குது? ஒன்றும் நடக்க போறதில்லை. இன்னும் அதிகமா அந்த பிள்ளையும் எழுப்பி விடுவான், நம்முடைய கோபத்தையும் அவன் எழுப்பி விடுவான். அப்ப இதுல நடக்கிற காரியங்கள் என்ன? அவன் நமக்குள்ளாக இருந்து மறைந்திருந்து ஒளிந்திருந்து நம்ம ரத்தத்தின் வழியாய் எழும்ப செய்து க்ளோரி நம்மளுடைய க்ளோரி பரிசுத்தத்தை கெடுத்து தேவனுக்கு விரோதமாய் நம்மையும் பாவம் செய்ய வைத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் சபிக்க வைத்து அடிக்க வைத்து தேவனுடைய கிருபையை இழந்து போய் அவங்க சத்ரு ஜெயமெடுக்கிறான் என்பதை உணர்ந்தவங்களா இந்த நாளிலே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரியும் க்ளோரி அப்படிப்பட்ட சுபாவங்கள் எழும்போது ஜென்ம சுபாவத்தை அடக்குகிறவர்களா இந்த நாளிலே க்ளோரி அடிக்கிறது மாத்திரம் க்ளோரி கண்டிக்கிறது மாத்திரம் இருந்து கொண்டு கெட்ட வார்த்தைகளினால் தகாத வார்த்தைகளினாலும் சபிக்காதபடி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சபிக்காதபடிக்கு இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள் எழும்புகிற தாய்களாக இருந்தால் சகோதரிகளாக இருந்தால் க்ளோரி இன்றைக்கு ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு இதுவரைக்கும் அந்த பிள்ளையை நான் சபித்து அடித்ததை மன்னியும் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் இந்த நாளில் நம்ம மன்னிப்பு கேட்போமா? கர்த்தர் க்ளோரி எழும்புகிற எல்லா சத்துடைய கிரியைகளும் பொல்லாத பிசாசுக்கு நாம் கொடுத்த எல்லா உரிமைகளையும் தேவனாகிய கர்த்தர் முறியடிப்பான்.
அவன் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு தாயா, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயை அவன் இன்றைக்கு நாம் மாற கற்றுக்கொள்ளவும். ஏனென்றால் அமீன் கோரி இங்கே அவனுக்குள்ளாக எரிச்சல் காணப்பட்டது. அமீன் காயின் வயல்வெளியிலே எப்படி பண்ணாவன் பொறாமைனால. அமீன் குளோரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 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 சகோதரி, ஒரு பெண்ணுக்கு அவள் கர்ப்பம் தரிக்கிறது கர்த்தருடைய கிருபை. அமேன் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது கர்த்தருடைய தயவு, ஈவு, இரக்கம். அமேன் குளோரி எல்லாருக்கும் அந்த கிருபை இல்லை. அமேன் தேவனுக்கு பயந்த சகோதரிகளா இருக்கீங்களா? தேவன் தருகிற ஈவு, அந்த பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற அமேன் சுதந்திரம். அமேன் குளோரி அப்ப சாத்தானுக்கு நல்லா தெரியும், இது கர்த்தரால அமேன் அவருடைய கிருபையினால பிறந்த பிள்ளை, இந்த குழந்தையை வைத்து கர்த்தர் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பது சத்ருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நாம் சரீரத்தை இச்சித்து பெற்றெடுக்கிற பிள்ளைகள் வேறு. ஆமென் குளோரி. ஒரு தாய் பெற்றெடுக்கும் போது ஆமென் குளோரி சரீரத்தை இச்சித்து ஆமென் பெற்றெடுக்கிற பிள்ளைகளா இராம, ஆண்டவரிடத்துல ஒரு பெண்ணா பிறந்துட்டாலே அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வைக்கும் மறிக்கிற வரைக்கும் அவள் தேவனோடு கூட ஆமென் குளோரி பேசி உறவாடி அவரோடு கூட தன்னை ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை செய்து கொண்டவளாய் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி ஆமென் குளோரி எல்லாவற்றையும் அவரோடு கூட பேசி உடன்படிக்கை செய்து அவரோடு கூடவே கரங்களை பிடித்து உறவாடி நடப்பார்களானால் அந்த பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற எப்படிப்பட்ட ஆயுதம், அந்த பிள்ளை எப்படிதான் கீழ்ப்படியாத பிள்ளையாய் துன்மார்க்கனா அவள் கொண்டு போனாலும் சரி, அல்லேலூயா குளோரி அவள் தாயானவள் தேவனோடு கூட கரத்தை பிடித்திருக்கிறபடினாலே அந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் சத்துருவானவன் கொண்டு போய் அமீன் குளோரி அமீன் எங்க கொண்டு போய் அமீன் அவன் விழத்தள்ளபடியாய் அவன் கொண்டு போனாலும் சரி, கர்த்தருடைய கரம் அவனை மீட்டு கொண்டு வரும். இது சத்தியம். அல்லேலூயா. ஆமென் குளோரி. அந்த நாளிலே எந்த ஒரு பெண்ணா பிறந்துட்டுமா ஆண்டோடத்துல சொல்லி 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 ஆண்டோடத்துல எந்த காரியத்தையும் தன் சுய இஷ்டத்தின்படி அவன் செய்யாதபடிக்கு ஆமென் குளோரி அவள் ஆதாமை கேட்கல, கர்த்தரை கேட்கல, அவள் துணிகரமாய் ஆமென் அந்த பழத்தை ஈச்சித்து ஆமென் அதை பறித்து தன் கைகளை நீட்டி அதை பறித்து அவள் புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் சுயத்தை அவள் வெளிப்படுத்தினாள், தன் துணிகரத்தை அவள் வெளிப்படுத்தினாள். ஆமென் மீறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வஞ்சிக்கப்பட்டாள், எல்லாவற்றையும் அவள் இழந்து போனாள் என்று அவள் எல்லாமே இழந்தவர்களாய் தான் ஆமென் குளோரி. ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா கர்த்தர் கொடுக்கிற தயவு, ஆமென் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆமென் கிருபையினால பெற்றெடுத்திருக்கிறோம். அப்ப அந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும்? அல்லேலூயா. நம்முடைய கோபத்தினாலே அடிக்கிறதுனால ஆமென் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்ப இங்க காயின் எதனால அவன் எழுதுனான்? பொறாமையினாலே. மீன் அப்ப அந்த பொறாமை என்கிற அந்த அவனுடைய சுபாவம், அவனுடைய கிரியைகள் ஆமென் குளோரி பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவன் கர்ப்பத்தின் கனி அவர் கொடுக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்ப இந்த பொறாமை என்பது அவன் காயினுக்குள்ளாக இருந்து அவன் ரத்தத்தின் வழியா எழுமின பிசாசனுடைய சுபாவம். ஆமென் குளோரி. அப்படி நம்முடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அவனுக்கு பொறாமை, அவனுக்கு ஒரு எரிச்சல். அல்லேலூயா. இந்த பிள்ளையை எப்படியாவது அழிக்கணும். அவனுடைய திட்டமே அவருடைய சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைகளை அவருடைய தயவு இரக்கத்தினால ஒரு பெண்ணானவள் குழந்தை பெற்றெடுக்கிறாளா, கர்ப்பம் தரிக்கிறாளா, ஆமென் குளோரி அந்த கருவை எப்படியாவது அழிக்கணும், அந்த கருவை அழிக்கணும், அந்த சந்ததி வரக்கூடாது. அப்படியே பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு விரோதமாய் அவன் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. காரணம் என்ன? அல்லேலூயா குளோரி. அவனுக்கு அதிகாரத்தையும் உரிமையும் ஆமென் குளோரி ஏவாள் அவள் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப என் பிள்ளை என் குழந்தை அப்படின்னு நம்ம எப்படி உரிமை எடுக்கிறோமோ அதுபோல என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று தாவீது சொல்றார். அப்ப பாவத்தினால நாம் குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் ஆமென் தேவனுடைய கிருபையினால அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் என்று நாம் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனோடு கூட நாம் அறிக்கையிட்டு தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து ஆண்டவரே ஆமென் நீர் எனக்கு ஒரு பிள்ளை தர வேண்டும், அதை நான் உமக்கு வளர்ப்பேன், உங்களுடைய வழியில வளர்ப்பேன், உங்களுடைய கட்டளை கீழ்ப்படி வளர்ப்பேன், உமக்கு பிரியமானபடி நான் வளர்ப்பேன் என்று சொல்லி ஆமென் குளோரி நம்ம அந்த பிள்ளையை நம்ம பெற்றெடுக்கிறபடினாலே
ஆமென் க்ளோரி. கிருபையினால ஆமென் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை அழிக்கும்படி சத்துரு பொறாமையோடு கூட அவன் எழுந்திருப்பான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன் இந்த பிள்ளை இப்படி பண்றான், ஏன் இப்படி நடக்கிறான், ஏன் இப்படி கெட்ட வேலை பேசுறான், ஏன் கீழ்ப்படிய மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், இந்த காரணம் என்ன? ஆமென் க்ளோரி. அவனை தேவனுக்கு விரோதமாய் அவன் எழும்ப பண்ணுகிறான். அல்லேலூயா. நமக்கு முன்பாக பெற்றெடுத்த பிள்ளைகளை எழும்ப வைத்து அவன் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் அடிக்கவும் சபிக்கவும் அவன் கொல்லவும் அவன் எழும்ப பண்ணுகிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அவன் யாத்திராகவும் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே அதாவது தேவனுடைய பிள்ளைகளை அவன் யாரை அவன் எழும்ப செய்கிறான். இங்கே முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய கிருபையினால பெற்றெடுத்த பிள்ளைய ஆபேல அவன் யார் எழும்பினா, அவன் காயினை கொண்டு ஆபேலை அவன் கொன்று போட்டான். அவனே எழும்பினான், நேருக்கு நேர் அவனே எழும்பினான். அவன் க்ளோரி. அங்கே ஏவாள் பலியாகணும் ஆக்சுவலாக அவர் செஞ்ச பாவத்துக்கு. ஆனால் அவன் இங்கே ஆபேல் பலியாவதற்கு காரணம் என்ன? ஏவாளை கொண்டு அவன் சந்ததியை உருவாக்கும்படி அவள் ஜீவனை தப்ப விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் மற்றவருடைய சரீரத்தை இச்சித்தால், மற்றவருடைய சரீரத்தோடு கூட உறவு கொண்டார், மற்றவருடைய சரீரத்தை புசித்தால் அவன் நிச்சயம் மரணம், நிச்சயம் பலி செலுத்தப்பட வேண்டும். அவன் ஆபேல் பலியானான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏவாள் செய்த விபச்சாரத்தின் நிமித்தமாய், அவன் சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை இச்சித்தது நிமித்தமாய், புசித்தது நிமித்தமாய் தான் பெற்றெடுத்த பிள்ளை பலியாக்கப்பட நேர்ந்தது என்று பார்க்கிறோம். பலியானால் வேற வழியே கிடையாது. அவன் க்ளோரி மறித்துதான் போச்சு. மரணம், நிச்சயம் மரணம். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, யாத்திராகத்துல பார்க்கும்பொழுது இங்கே தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யறான்? எபிரேய மருத்துவச்சிகளோடு கூட அவன் பேசி, இப்படி பிள்ளை பிறக்கும் போது என்ன செய்யுங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றான். ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். அப்போ பார்வோனுடைய திட்டம் என்ன? பார்வோன் ஆண் பிள்ளை கூட, ஏன்னா அது சந்ததி வரக்கூடாது. ஒரு ஆண் பிள்ளைன்னா சந்ததி வரக்கூடாது. அது சந்ததியாய் தேவனுக்கென்று ஒரு சந்ததி இருக்கக்கூடாது. க்ளோரி. ஆண் பிள்ளையை கொண்டு போட்டுடுங்க, பெண் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும். பெண் பிள்ளையை வேசித்தனத்திற்காக, விபச்சாரத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் தந்திரமாய் அவன் செயல்பட்டான் என்று பார்ப்போம். ஏவாள் அப்படித்தானே அவளுடைய சரீரத்தை இச்சித்து அவன் எப்படியாவது அவளுடைய பரிசுத்த கற்பை அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போட்டு பொல்லாத பிசாசு சர்ப்பத்தின் மூலம் அவன் கற்பழித்தான், வஞ்சிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இங்கே தேவனுடைய பிள்ளைகளையே என்ன செய்யறான்? கொன்று போடுங்க. அவன் எபிரேய மருத்துவச்சிகளோடு கூட அவன் பேசுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தாலும் பார்வோம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்யாதபடி தேவனிடத்துல தயவும் கிருபையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தா க்ளோரி. இப்ப என்ன செய்யறான்? க்ளோரி. ஏன்னா அவங்க பிள்ளைகளையே அவர்களுக்கு விரோதமாக எழும்ப பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டான். 2வது பார்க்கும்பொழுது அவன் நேரடியாய் அவனே எழும்புவான். கொல்லணும் நினைச்சிட்டானா அவனே எழுவான். என்ன சொல்றான்? இப்ப அவன் கட்டளை கொடுக்கிறான். தன் சனத்துக்கு அவன் என்ன செய்யறான்? எல்லா ஆண் பிள்ளைகளும் நதியிலே குன்று போட அவன் கட்டளைட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டுருங்க, ஆண் பிள்ளைகள் ஆனா அதை நதியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன் ஜனத்துக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான்னா அது லேசான காரியம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், கிருபை. அப்ப நம்ம பெற்றெடுத்தா மட்டும் போதாது, அந்த பிள்ளைகளை க்ளோரி பாதுகாத்து ஒரு எதிர்காலத்து ஒரு சத்துருவும் அந்த பிள்ளைகளை மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போவதற்கும் அவனுக்கு கொடுக்கிற உரிமைகளை, அதிகாரத்தை கொடுத்தவர்கள் நாம் தான் என்பதை உணர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு முழு பொறுப்பும் தாயானவள் தான். அல்லேலூயா. முழு பொறுப்பும் தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொன்றும் தேவனோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பயபக்தியாய் ஒவ்வொரு காரியத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே
உங்க பிள்ளைய உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அந்த பிள்ளை ஜெபிக்காம போயிடுச்சா, அடங்காம இருக்குதா, கெட்ட வார்த்தையில பேசுதா, கீழ்ப்படியாம இருக்கிறானா, அடிக்கிறானா, உதைக்கிறானா, பிசாசோட சுபாவத்தினாலே அவன் காணப்படுகிறானா, என்ன சொல்லுவாங்க, சி எங்கன்னா கேட்டு போ, எங்கன்னா போய் செத்து தொலை, எப்படின்னா ஓடிப்போ, வீட்டை விட்டு ஓடிப்போ, நீ எனக்கு பிள்ளையே இல்லை, உன்னை நான் தலைமொழிகிறேன், எக்கேன்னா கேட்டுப்போ, நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி நிறைய தாய் தகப்பனார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆமென் க்ளோரி ஆமென் அவர்களை என்ன செய்வாங்க, சபித்து போடுவாங்க. அப்படி செய்யாதபடி நம்மையும் வஞ்சிக்கிற அந்த பிசாசையும் அந்த பிள்ளையின் மூலமாய் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற அந்த பொல்லாத சத்தினுடைய தந்திரங்கள் அது மறைந்திருந்து அவன் செய்கிற அந்த காரியங்கள் எங்கிருந்து வருகிறது, இரத்தத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தவர்களால் எல்லாவற்றுக்கும் அடி வேர் ஆணி வேர் ஆமென் க்ளோரி நாம் தான் என்பதை உணர்ந்தவர்களால் இரத்தத்தின் வழியாய் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஆமென் க்ளோரி எல்லாவற்றையும் நாம் சுமந்து கொண்டு ஆண்டவரோடு கூட எப்படி ஆமென் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட எப்படி பேசி அவர்கள் மகிழ்ந்தார்கள், தேவனோட சத்தத்தை கேட்டு தோட்டத்தில் எப்படி அவர்கள் மகிழ்ந்தார்களோ உறவாடினார்களோ அப்படி ஒவ்வொரு சகோதரிகளும் தன் பிள்ளைகளுக்காக 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு மற்ற காரியங்களுக்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு, பாவத்துக்கு ஆமென் க்ளோரி, சினிமாக்கு, ஆபாச படங்களுக்கு ஆமென் க்ளோரி, ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் திட்டமிட்டு செலவிட்டு ஆமென் தன்னுடைய காரியங்களை ஆமென் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் ஆமென் ஆமென் பிசாசோடு கூட ஆமென் சுபாவத்தில் நாம் வாழாதபடி இன்றைக்கு நன்மை தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன். நான் முழங்காலிலே நின்று நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். வேதத்தை வாசிக்க போகிறேன். என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளைகளை க்ளோரி நான் சபிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை நான் வெறுக்க மாட்டேன், ஒடுக்க மாட்டேன், அடிமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அந்தகார வல்லமைகள், அந்த பிள்ளைகளை எழுப்பி விடுகிறதான கிரியைகள், அந்த பிள்ளைகளுடைய இரத்தத்திலிருந்து எழுவுகிறதான ஜென்ம சுபாவங்களை அவன் எரிக்கிறவர்களாய் அழிக்கிறவர்களாய் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை ஊற்றி அன்றைக்கு கிருபையை கொடுத்த தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு தாயானவன் ஜெபிக்க ஆரம்பித்தால் நம்ம ஜெபித்த ஜெபங்கள் ஆமென் க்ளோரி என்னதான் அந்த பிள்ளையை பிசாசாவே மாற்றி அவன் வைத்து துன்மார்க்கனாய் மாற்றினாலும் சரி தேவனோடு கூட பேசியிருக்கிற அவன் எல்லா விண்ணப்பங்களும் ஆமென் க்ளோரி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவர் அவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவனுடைய ஆத்துமாவை அவர் மீட்டுக் கொள்வார். ஏனென்றால் ஆமென் க்ளோரி ஆபேல் மறிச்சு போயாச்சு, பலி செலுத்தியாச்சு, வேறு வழி இல்லை. ஆபேல் மறிச்ச பிறகு ஏவாள் சும்மாவா இருந்திருப்பா? சும்மாவா இருந்திருப்பா? என்னதான் பாவம் செஞ்சாலும் முதல் பெண்ணானவள் மறிச்ச பிறகு, ஆபேல் மறிச்ச பிறகு அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருப்பா, எப்படிலாம் ஆண்டவரிடத்துல அவளை உணர்ந்திருப்பா, அழுதிருப்பா, கண்ணீர் வடித்திருப்பா. அவள் செய்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு எழுந்து எல்லா நஷ்டத்தையும் அவள் அழுதிருப்பாள். தேவனோடு கூட அவன் பேசியிருப்பாள், ஒப்புரவாகியிருப்பாள், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருப்பாள். ஏற்கனவே அவள் கிருபை பெற்றவளாய் அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாள். தேவனிடத்துல உண்மையை சொல்லி கிருபை பெற்றுக்கொண்டவள் ஆமென் க்ளோரி. ஏனென்றால் தேவனிடத்தில் நாம் அதிகமாய் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது நாம் சேர்த்து வைப்பது. அல்லேலூயா. கிருபை தேவனுக்கு பிரியமாய் நடக்க நமக்கு கிருபைகள் பெருகும். அந்த கிருபைகள் எந்தெந்த நேரத்தில் எடுத்து தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கொடுப்பார். அல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலைகளிலே நாம் விளைவிடப்படும் பொழுது, நாம் அபயமிடும் பொழுது, நாம் கூப்பிடும் பொழுது, நம் தேவைக்கேற்ப அவருடைய கிருபைகள் இறங்கி வந்து நம்மை தேற்றும், பலப்படுத்தும். அல்லேலூயா. அவள் ஆபேலை எழுந்து சத்ரு பலியாக்கிட்டான். அல்லேலூயா. ரத்தம் பூமியில சிந்தப்பட்டாயிற்று, பூமி விழுங்கிற்று ஆபேனுடைய ரத்தத்தை. ஆனால் தேவன் அப்படியே விடல, கைவிடல. அல்லேலூயா. அவளுக்கென்று தேவன் கிருபையை அவர் வைத்திருந்தார், கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆபேலுக்கு பதிலாக தேவனாகிய கர்த்தர் சேத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் க்ளோரி. ஒன்றை நாம் இழந்தாலும், நாம் செய்த பாவத்திற்கு பலி செலுத்தப்பட்டாலும், இழந்து போனாலும், இழந்து போனதற்கு பதிலாக
தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஏவாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், சேத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். glory. சங்கீதம் 147 அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பதான் அவ உணர்ந்தான், தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன. ஆமென். அவர் தேவன், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோமே. ஆமென். glory. தேவன் நமக்கு தோட்டத்துல இருக்கிற நன்மையான, இப்ப நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை, எப்படிப்பட்டதான வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா கிடைக்குதா? அவனால் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தது. ஆனால் அவள் இழந்து போனதை ஆமென் glory அவள் தேடினாள். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆமென். மறுபடியும் தேவனோடு கூட அவள் அறிக்கையிட்டாள். அல்லேலூயா. திரும்பவும் ஒரு பிள்ளையை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவன் நமக்கு தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் திரும்பவுமாய் ஆண்டவரிடத்துல நாம் நெருங்க முடியும். ஆமென். அவரோடு கூட பேச முடியும், அவரோடு கூட உறவாட முடியும், திரும்பவுமாய் அவருடைய வீட்டுக்குள்ளாக நாம் நுழைய முடியும். அல்லேலூயா. அதற்கு ஒரே காரியம், நம்ம என்ன செய்ய வேண்டியது என்ன? அவன் நாம் செபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். செபிக்க ஆமென் glory. தேவனோடு கூட நாம் பேசுகிறோம், தேவனோடு கூட நேரடியாய் நாம் பேசுகிறோம். அவன் நாம் பேச தேவனுடைய அவன் கண்கள் நம்மை நோக்குகிறது, நம்மை அவர் பார்க்கிறார், நம் சத்தத்தை நாம் பேசுகிற ஜெபங்கள் அவர் கேட்கிறார். ஆமென் glory. ஏற்ற நேரத்தில் நாம் அவருக்கு அவன் கீழ்ப்படிந்தவர்களாய் நம் நடக்கும்போது, ஏற்ற நேரத்தில் இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அவருடைய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆமென் சத்ருவானன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்கும் ஆமென் கர்த்தர் ஆமென் யுத்தம் பண்ணுவார், பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆமென் glory. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 147 அதிகாரம் 13வது வசனத்துல, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் glory. பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை பயங்களை எல்லாம் விட்டு ஆமென் glory. ஏவாள் அன்றைக்கு செய்த தவறின் நிமித்தமாய் நான் பெற்றெடுத்த பிள்ளையை ஆமென் தேவ சாயலோடு தேவனுடைய ரூபத்தோடு கூட ஆமென் கிருபை பெற்றவளாய் ஆமென் இருந்தவள் தன் பிள்ளையை ஆமென் எழுந்து போவதற்கு செய்த ஆமென் பாவம் என்ன? அவள் செய்த பாவம் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை புசித்து சர்ப்பத்தினுடைய சரீரத்தை இச்சித்தது நிமித்தமாய் இச்சை என்கிற பாவம் இருந்தால் நிச்சயம் மரணம் நிச்சயம். ஆமென் glory. பலி நிச்சயம், இழப்பு நிச்சயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென் glory. கடைசியாக பார்க்கும்போது, ஏன் ஆபேலை அவன் கொலை செய்தான்? அல்லேலூயா. இரத்தத்தின் வழியாய் ஆமென் glory. அவனுக்கு அதிகாரம் உண்டு, இரத்தத்தின் வழியாய் ஆமென் glory. அவனுக்கு உரிமை உண்டு. அப்ப அந்த இரத்தத்தின் வழியாய் ஆமென் மாம்சத்தின் ஒளி இரத்தத்தில் இருக்கிறது. ஆமென் இரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஆமென் இந்த இரத்தத்தின் வழியாய் அவன் ஏவாளுக்குள்ளாக சர்ப்பத்தினுடைய இரத்தம் இருக்குது, ஆதாமினுடைய இரத்தம் இருக்கிறது. அப்ப உள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்களை இரத்தத்தின் வழியாய் ஆமென் ஒரு எழும்பி மாம்சத்தின் வழியாய் அல்லேலூயா அவன் கொலை செய்வதற்கு எழும்பினான் என்று சொல்லி, காயின் மூலமாய் எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மரணம் ஏற்படுவதற்கு, கொலை செய்வதற்கு எழும்புகிறதான அந்த காரியம், எந்த பாவம் எங்கிருந்து எழும்புகிறது என்றால் இரத்தத்தின் வழியாய் எழும்புகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஏவாளுடைய பிள்ளையை தான் அவன் பலி செலுத்தினான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை அவன் பலி செலுத்துவதற்கு அதிகாரம் இருக்குதா? இன்றைக்கு நம்முடைய ரத்தம் எந்த விதத்திலே எழும்புகிறது? நம்முடைய ரத்தம் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவன் எழும்புகிறது? அவன் கொலைபாதகன், அவன் மனுஷ கொலைபாதகன் என்று அவன் பெயர் பெற்றிருக்கிறான். அல்லேலூயா glory. அப்ப நம்முடைய சபங்கள் நம்முடைய சுபாவங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை எழுந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே ஆபேலை கொல்லும்படி எழுப்பின அந்த காயினுடைய ரத்தம் யாருடைய ரத்தம்? அல்லேலூயா glory. ஆக்சுவலா பார்த்தா ஆபேல் தான் காயினை கொல்லணும், அவன் தான் பிசாசு. பிசாசுக்கு விரோதமாய் தான் நம்ம நிற்பணும். ஆனால் இங்கு காயினுடைய ரத்தம் ஆபேலை கொன்று கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஏவாளுடைய பாவம். அப்ப ஒரு காரியம் நடக்கிறதுனா
அது அடியிலிருந்து வேரிலிருந்து காரியம் என்ன என்பதை யோசித்தவர்களா இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்தவர்களாக இருந்தால் திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின் அவங்களோடு மிகுந்த இச்சையுள்ளவர்களான சகோதரிகளாய் இருப்பீர்களானால் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பீர்களானால் நிச்சயமாய் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவனை தேடவும் செபிக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட ஒரு பெண் என்று சொன்னாலே ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொண்டு அப்பா பிதாவே புத்திர சுகாரத்தை கொடுத்து தேவன் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷம் வாயில துதியோடு கூட அவர் தந்த பிள்ளைகளை இந்த பூமியில உருவாக்குகிறவர்களாய் நாம் இருப்போமானால் செபிக்கிறவர்களாய் இருப்போமானால் அவங்களோடு சத்துரு கொலையாட முடியாது. அல்லேலூயா. அவன் கடைசி வரைக்கும் பிள்ளைகளை அவன் கொன்று போடுவது. பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். காரணம் என்ன? ஆண் பிள்ளையானால் அது கர்த்தருடைய சந்ததி. பெண் பிள்ளைகளை வேசித்தனத்திற்கும் பெச்சாரத்திற்கும் பயன்படுத்தும்படியா சாத்தான் திட்டம் போடுகிறான் என்பதை உணர்ந்தவர்களா பெண் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக செபிக்கிற தாய்மார்களாய் எழும்ப வேண்டும். ஆண் பிள்ளைகளை தேவனுடைய சந்ததியாய் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் இன்றைக்கு உலகத்தினுடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாய் இன்னைக்கு காணப்படுகிறார்கள். எப்போ பார்த்தாலும் போன், எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர், உலக இச்சைகளிலே மூழ்கி போய் அவள் கண்களிலே உலகத்தின் ஆசை வாசங்களுக்கு வஞ்சித்து வைத்து கர்த்தருடைய வேதத்தை தொடாதபடி, ஊழியத்தை செய்யாதபடிக்கு, வேதத்தை வாசிக்காதபடி, செபிக்காதபடிக்கு இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொள்ளாத பிசாசு வஞ்சித்து அவைகளோடு தன் பக்கமாய் வசியப்படுத்தி வைத்துக் கொள்வான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வைங்க, செபிக்க வைங்க, துதிக்க வைங்க. அப்படி சொல்லியும் அந்த பிள்ளைகள் அடங்காதவர்களாக இருப்பார்களானால் அல்லேலூயா கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகள் இப்படி போயிட்டானே அப்படி போயிட்டானே என்று சொல்லி சபிக்காதபடி, கொலை செய்ய எழும்பாதபடிக்கு அல்லேலூயா அந்த பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எப்படி அந்த எபிரேயை மறுத்து வச்சது அந்த ஆண் பிள்ளைகளை எப்படி அவங்களோரி காப்பாற்றினார்களோ தேவனுக்கு பயந்து அப்படிப்பட்ட ஒரு தாய்மார்களாக எழும்பி அந்த பிள்ளைகள் அடங்காதவனா இருந்தாலும் சரி அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனோடு கூட தேவ சித்தத்தோடு கூட ஜென்ம சுபாவத்தில் எழும்பாதபடிக்கு ஆண்டோடைய கரத்தில் அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறவர்களா அவங்களோட நம்முடைய சுபாவங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீதியோடு கூட நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவங்களோட சமாதானமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கொல்லும்படி எழும்புவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட பிதாவை தேவன் தம் சொந்த குமாரை உங்களுக்காக எனக்காக கொடுத்தது காரணம் என்ன? எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் குமார்த்திகளுக்காக, உங்களுடைய குமாரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுதல் ஆண்டவர் சொல்றார். ஏன் சொன்னார்? அல்லேலூயா. இன்றைக்கு தியானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்காக குமாரன் அடிக்கப்பட்டான், எனக்காக நொறுக்கப்பட்டான், க்ளோரி எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய குமாரனையே அவன் என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்து தேவனுடைய குமாரனையே க்ளோரி அவன் கொலை செய்கிறான். காரணம் என்ன? அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஆத்ம மரண சரீர மரணத்தை அவன் கொடுப்பதற்கு அதிகாரியாய் அவன் இருக்கலாம். ஆனால் ஆத்ம மரணத்தை அவன் கொடுப்பது, அவன் ஆத்ம மரணத்துக்கு அவன் அதிகாரி அல்ல. ஆத்ம மரணத்திலிருந்து அவன் மீட்டெடுக்கும்படி அவர் நமக்கு தந்த ஆவி அவருடையது. அல்லேலூயா. அதனால தான் அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்கிற புத்திர சுவிகாரத்தை தேவன் தருகிறார். அவன் 2வது அதிகாரம் 25வது நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், ஆட்டுக்குட்டியான நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கொல்லாத பிசாசினுடைய சுபாவங்கள் கிரியைகளை அழித்து இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகளுக்காக செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக சந்ததியை அழிக்கும்படிதான் அவனுடைய நோக்கமும் திட்டமும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு வசனம் உதாரணமாய் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று என்று சொல்லி நான் பார்ப்போம். இன்றைக்கு உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு ரத்தத்தின் வழியாய் எழும்ப பண்ணி
ஜென்ம சுபாவத்துல பொறாமைகளும் கொலைகளும் எரிச்சல்களும் மூர்க்கங்களும் கொலைகளும் உண்டு பண்ணி நம்மை கொண்டு சில காரியங்களை அவன் செய்து அவனை ஜெயிக்க வைக்காதபடிக்கு க்ளோரி நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் தேவன் கொடுத்த பிள்ளைகளை அவன் அழிப்பதுதான் அவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அதனாலதான் அந்த இரத்தத்தின் வழியாய் தான் எல்லா பாவங்களும் எழும்புகிறது என்பதை உணர்ந்தவர்களா இனி எனக்குள் இருக்கிற இரத்தத்தின் வழியாய் என்னுடைய கையிலிருந்து அடிக்கவும் கொல்லவும் ஆயிருந்து சபித்தலும் இல்லாதபடிக்கு என்னை கொண்டு ஒரு மரணத்தை கொண்டு வரும்படி அவன் போடுகிற திட்டத்தையும் க்ளோரி தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளை சந்ததி அழிக்கும்படி அவன் போடுகிற திட்டங்களும் உணர்ந்தவர்களாய் மறைந்திருந்து ஒளிந்திருந்து கிரியை செய்கிற இரத்தத்தின் வழியாய் எழும்புகிற அந்த பொல்லாத சர்ப்பத்துக்கு நான் கொடுத்த அதிகாரத்தையும் உரிமையும் கர்த்தாவே நீர் டைப்பினாக ஒரு ரத்தத்தினாலே என்னை மீட்டுக்கொள்ளும். நீ தந்த பிள்ளைகளை ஒரு ரத்தத்துக்குள்ளாக மூடுகிறேன், ஒரு ரத்தத்துக்குள்ளாக மறைக்கிறேன் சப்பா, நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய கருத்துல ஆவி ஆத்மா சரீரத்தை க்ளோரி குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் அவர் ஆட்டுக்குட்டியானவர்களுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்களும் நானும் யுத்தம் பண்ண முடியாது. நீங்களும் நானும் யுத்தம் பண்ணணும். அடிச்சு 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 நம்ம ஓய்ந்து போய் சமாதானத்தை எழுந்து போனவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை கெடுப்பதும் தேவன் நமக்கு தருகிற பிள்ளைகளை வழி செலுத்தும் ரத்தத்தை குடிக்கவும் மரணத்தை ஏற்படுத்தவும் க்ளோரி அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் நம்மை அவன் பயன்படுத்துகிறான், நம் ரத்தத்தை எழும்பு பண்ணுகிறான் என்பதை உணர்ந்தவர்களா இந்த நாளிலே எல்லா பாவம் இரத்தத்தின் வழியாய் எழும்புகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் சகல மாம்சத்துக்கும் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ரத்தமே ஜீவனுக்கு சமானம். அல்லேலூயா. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று உணர்ந்தவர்களா என் இரத்தத்துக்குள்ளாக இனி க்ளோரி பொல்லாத சத்துருவான் தீமைக்கு என்னை எழும்ப பண்ணாதபடி ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால என்னை மூடிக்கொள்கிறேன். க்ளோரி நீர் எனக்கு தந்த பிள்ளைகளை இந்த நாள் இருந்து ஆண்டவரே நான் செபிக்க போறேன். செபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? க்ளோரி நாம் தேவனோடு கூட நாம் பேசுகிறோம், தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிக்கிறோம். நம்முடைய மந்திரம், நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் சேர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றார். நீங்களும் நானும் பெற்றெடுத்த பிள்ளைகளை சர்ப்பமானது முழுவதும் வஞ்சித்து வைத்திருந்தாலும் சரி, அன்றைக்கு ஏவாளுக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படி கிருபை கொடுத்தாரோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏவாள் வஞ்சிக்கப்படுவார், ஏவாள் கற்பழிக்கப்படுவார். எல்லாம் தேவனுக்கு தெரிந்திருந்தார். தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். நம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி தன் ஜனத்தை தம் பிள்ளைகளை அவர் எப்படி அவர் மீட்டுக் கொண்டாரோ, அவர் ஆவியை எப்படி அவர் மீட்டுக் கொண்டாரோ, அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் எப்படி எழ வைத்தாரோ, அளவில்லாமல் அவருடைய ஆவியை எப்படி தன்னுடைய குமாரனுக்கு அவர் கொடுத்தாரோ, அதை போல இந்த நாளிலே ஒவ்வொரு தாயும் செபிக்கிறவர்களாய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்தவர்களாய் இந்த ஓய்வு நாளிலே பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிற இந்த நாளிலே பிதாவாகிய தேவன் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் க்ளோரி சந்ததிக்கு விரோதமாக எழும்பி மரணத்தையோ சாபத்தையோ கொலையோ எந்த திட்டத்தை பாதாளம் என்னதான் நிறைவேற்றும்படி எழுப்பினாலும் கர்த்தருடைய தூதர்கள், கர்த்தரே ஆவியானவர் அவரே யுத்தம் பண்ணுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த நாளிலே விசுவாசிப்போமா? க்ளோரி ரத்தத்துல இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு உள்ளிருந்து ரத்தத்தின் வழியாய் எழும்புகிற அந்த சர்ப்பத்தினுடைய எல்லா கிரியைகளும் எனக்குள்ளாக இருந்து எழும்ப பண்ணுகிற ரத்தத்தின் வழியாய் எழும்ப பண்ணுகிற அந்த பொல்லாத பிசாசனுடைய சகல கிரியைகளும் இப்பொழுது ஜெபத்தினாலே நான் முறியடிப்பேன். கர்த்தரோடு கூட க்ளோரி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ரத்தத்தால் மூடிக்கொள்வோமானால் க்ளோரி தீமைக்காக நம் ரத்தம் எழும்பக்கூடாது. சத்துருக்கு விரோதமாய் நாம் எழும்புவோமானால் குடும்பத்தின் பிள்ளைகளின் வீட்டையும் நம் பாதுகாக்கிறவர்களாய் ஒரு தாயானவள் காணப்பட வேண்டும். அதனாலதான் ஜாதிகளுக்கு அவள் தாயானவள் என்று பெயர் பெற்றாள். இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? இதுவரைக்கும் என்னுடைய சுபாவத்தினாலே என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி க்ளோரி ஏன் மாம்சத்தின் வழியாய் ஏன் பிள்ளைகள் என்று சொல்லி அடித்து துன்புறுத்தி அவர்களை தன்னை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து கெட்ட வார்த்தைகளாலும் மரண அடிகளினாலும் அடித்திருந்தால் இந்த நாளிலே
பிள்ளைகள் மூலமாய் நம் மூலமாய் எழும்புகிற இரத்தத்தின் வழியாய் எழும்பி கிரியை செய்கிற அந்த பொல்லாத பிசாசினுடைய திட்டங்களை முறியடிக்கிறவர்களா, அவன் கிரிகளை அழிக்கிறவர்களா இந்த நாளிலே ஒவ்வொரு சகோதரியும் செபிக்கிறவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே செபிக்கிறவனை ஒப்பு கொடுப்போமா? நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர் உன் வாசல்களின் தாழ்பார்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி என் தகப்பனே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே. இந்த வேலையில கூட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே என் கர்த்தாவே இரத்தத்தின் வழியாய் எழும்புகிற எல்லா பாவங்களையும், இரத்தத்தின் வழியாய் எழும்புகிற எல்லா கிரியைகளும், அவருடைய ஜென்ம சுபாவங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அப்பா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனாகிய கர்த்தனை இறங்கி வந்தீர். ஆட்டுக்குட்டியானவரே, இப்போது ஒரு ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இறைக்கிறோம் அப்பா. சோர்ந்து போனவர்களாய் தேவரையும் ஜெயம் எடுக்க முடியாதபடி காணப்படுகிற எல்லா கிரியைகளும், இதோ பொல்லாத சத்தினுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கும்படி கர்த்தருடைய ஆவியான யுத்தமணிவினாக இந்த ஓய்வு நாளிலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இப்போது ஆண்டவரே உடைய குமாரனுடைய ரத்தத்தை நீ சிந்த வைத்து எங்களுக்கு மீட்பை தந்தீரையா. நீ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே. அன்றைக்கு காயினை எலும்பு பண்ணி ஆண்டவரே எப்படி ஆபேலை அவன் கொன்று போட்டானோ அப்படி இராதபடிக்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளை விழுங்கும்படி, அடிக்கும்படி, அதை சபிக்கும்படியாய் வாயை திறக்கிற அந்த கொல்லாத சர்பத்தினுடைய எல்லா கிரியைகளும், அந்த சர்பத்தினுடைய ரத்தத்தை கத்து நீ எரித்து போடுவீராக. அந்த சர்பத்துக்குள்ளாக இருந்து கிரியை செய்த அந்த பொல்லாத பிசாசனுடைய எல்லா கிரியைகளும், திட்டங்களையும், நோக்கங்களையும் கர்த்தர் முறையடிப்பீராக, நிர்மூலமாக்கி போடுவீராக, நிர்மூலமாக்கி போடுவீராக. அப்பா பார்வோன் நதியிலே எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஆண்டவரே கொன்று போடுங்கள் என்று சொல்லி தன் ஜனத்துக்கு அவன் கட்டளை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தாவே தேவரையை பலி செலுத்த வேண்டுவது ஆண்டவரே நாங்கள் பாவல் சபாவத்தை செய்தது நிமித்தமாய் ஆண்டவரே பலியாக்கப்பட்டது அன்றைக்கு ஆண்டவரே ஏவாள் தான் அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவன் ஆபேலே எழுந்து போனாள், பலியாக்கப்பட்டான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே ஒரே ஒரு பிள்ளையை நீ பாதுகாத்து, மோசையை நீ பாதுகாத்து தகப்பனே துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் முழுவதையும் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நீ விடுதலையாக்கி என் ஜனம் என்று சொன்னீரே ஐயா, என் சுதந்திரம் என்று சொன்னீரே. பூமியெல்லாம் நீங்களே எனக்கு சம்பத்தாயிருப்பீர் என்று சொன்னீர், என் சொந்த ஜனம் என்று சொன்ன தேவனே. இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழுபுகிற எல்லா பொல்லாத வலு சர்பத்தினுடைய எல்லா கிரியைகளும், அந்நோக்கங்களையும் திட்டங்களையும் வேறெடுத்து போட்டு இந்த மரணத்தை ஏற்படுத்தும்படியாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மரணத்தின் கிரியைகளை வேறெடுத்து போடுவீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற மரண கொலைபாதகனை ஆண்டவரே நீதாமே எரிப்பீராக, அவன் நோக்கங்களை எரிப்பீராக, அவன் திட்டங்களை எரிப்பீராக. தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய சுபாவங்களை எல்லாம் ரத்தத்தினாலே நீர் மாற்றுவீராக, ஜென்ம சுபாவங்களை நீ மாற்றுவீராக. இப்பொழுது குழந்தைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அடங்காத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், உலகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு தேவரின் துன்மார்க்கனமாய் அவர் ஜீவிக்கிற பிள்ளைகள், படிக்காத பிள்ளைகள், தகப்பனே பெற்ற பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்களை, கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து பேசுகிறவர்களா, மீறுகிறவர்களா, ஜென்ம சுபாத்துகளாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் மூலமாக எழுப்புகிற பொல்லாத பிசாசுடைய வல்லமைகள் கிரியைகளை இந்த ஓய்வு நாளில் கத்த நீர் ஆண்டவர் முறையடிப்பீனாக. தகப்பனே துதிக்கிறோம், பலத்து கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, பலத்து கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அப்பா. பிள்ளைகளுடைய அது ஜென்ம சுபாவங்கள் மூலமா, அவருடைய கிரியைகள் மூலமா தகப்பனே தேவனி வேதனையோடு கூட இருக்கிற தாய் தகப்பனுடைய வேதனைகளை அறிந்தவர் நீர் அல்லவா. எங்கள் குற்றங்களை நீ மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும். நாங்கள் செய்த என்ன பாவங்கள் ஜென்ம சுபாவத்தின் மூலமா எழுவப்படுகிற அந்த சத்தினுடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. பிள்ளைகளையும் எங்களையுமே கர்த்தர் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி தேவரை கொலை செய்யும்படியே எழுப்புகிற அந்த பொல்லாத பிசாசுடைய வஞ்சகங்களை தகப்பனே ஜென்ம சுபாவங்கள் உள்ளே இருக்கிற பொறாமைகள், கொலைகள், வெறிகள், எரிச்சல்கள் தகப்பனை எல்லாவற்றையும் கர்த்தர் எரித்து நிர்மூலமாக்கி போடுவீராக. தன் ஜனத்தை கொண்டு ஆண்டவரே தன் ஜனங்களுக்கு அவன் கட்டளை கொடுத்தானே, தேவ பிள்ளைகளை கொல்லும்படி தன் ஜனங்களுக்கு தேவரை பார்வோன் கட்டளை கொடுத்தானே ஏசப்பா.
அவன் என்ன கட்டளை கொடுத்தாலும் சரி ஆண்டவரே, வான்மண்டத்தின் பொல்லாத வல்லமைகளையும் தகப்பனை துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் பாதாளத்தின் வல்லமைகளையும் மேற்கொண்ட தேவன் நீர் ஆண்டவரே. இப்போது நீரே இறங்குவீராக, நீரே பாதாளத்தில் இறங்குவீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் கிரியை செய்கிற எல்லா தேவரிய யுத்தங்களையும், அவனுடைய போராட்டங்களையும், எல்லா தேவரிய தகப்பனை கிரியைகளையும், அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளும் சதிகளையும் இப்போது ஆவியான இறங்குவீராக. பாதாளத்தில் இறங்கி தேவனாகிய கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீ விட்டுவிக்கும்படி கர்த்தர் இறங்குவீராக. உடைய பிள்ளைகளை நீர் அன்று விட்டுவிப்பீராக. ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கிற பொல்லாத சர்பத்தினுடைய வல்லமைகள், உலகத்தின் ஆவிகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதில் விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உடைய நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக, ஒரு ரத்தத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக, ஆவியானவருடைய அக்கினினாலே விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை உண்டாவதாக அப்பா அவன் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அவனுடைய எல்லாம் கொலை செய்யும்படியா, மரணத்தை ஏற்படுத்தும்படியா, தகப்பனை பின்தொடர்ந்து வருகிற உடைய சந்ததியை அழிக்கும்படி எழுப்புகிற அந்த பொல்லாத எகிப்தின் வல்லமைகளை முறியடிப்பீராக, சர்பத்தின் வல்லமைகளை முறியடிப்பீராக. எல்லா பொல்லாத பிசாசனுடைய திட்டங்களை என் தேவனாகிய கர்த்தர் இப்போது எரித்து நிர்மூலமாக்கி போடுங்க ராஜா. நீர் உடைய கிருபையினால் உடைய தயவினாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளை உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு தகப்பனே அவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் எரிவதாக, இயேசுவின் நாமத்தினால் அது எரிவதாக. ஒவ்வொரு குழந்தைகளை விட்டு வைத்துக் கொள்ளும் ஆண்டவர். ஆண் பிள்ளையானால் கொஞ்சம் போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு வைக்கல் என்று சொல்லி அவனை வேசித்தனத்துக்கும் உபச்சாரத்துக்கும் பெண் பிள்ளைகளை அடிமையாக்கி நாசப்படுத்துகிற அவனுடைய வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. விசேஷித்த விதமாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தரை பாதுகாப்பி கொடுப்பீரான். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீராண்டவரை சப்பா நீராளுகை செய்கிறான். விசேஷித்தமாய் பெண் பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தெய்வமே, பெண் பிள்ளைகளை பாகாலுக்கு பலியிட்டு வேசிகளாய் மாற்றப்படுகிற பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆண்டவர் அப்படி பலியாக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீ விட்டு வைப்பீராக. தகப்பனே, பொல்லாத பிசாசு அந்த பிள்ளைகளை ரத்தத்தை உறிஞ்சும்படி பலியாக்கும்படி அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்த எல்லா அடி வேரிலிருந்து எழும்புகிற பாவங்கள் எரிவதாக இயேசுவின் நாமத்தாலே, ஜென்ம சுபாவங்கள் எரிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன் தன் ஜனத்துக்கு கட்டளை கொண்டிருந்தாலும் சரி, அந்த கட்டளைகளை நாம் நீ முறியடிப்பீராக, அந்த அதிகாரங்களை நாம் செயலிழக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பொல்லாத விக்கிரங்களுக்கு, பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு, வேசித்தனாவிகளுக்கு, பாகாலுக்கு பலி செலுத்தி நரபலி கொடுக்கும்படியா, விக்கிரங்களுக்கு, பிசாசுகளுக்கு தேவ ரத்தத்தை சிந்தும்படியா பிள்ளைகளுடைய தேவரீ தகப்பனே ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன். எல்லா பலிகளையும் கர்த்தர் பட்சித்து போடுவீரா. குழந்தைகளை பலி வாங்குகிறேன். குழந்தையுடைய ரத்தத்தை ஆண்டவரை குட்டிக்கும்படியா ஆண்டவரை எழுப்பப்பட்ட எல்லா பொல்லாத வல்லமையை முறியடிப்பீராக. அப்பா துதிக்கிறோம். குழந்தைகளுடைய ஜீவனை பிசாசுகளுக்கு கொடுத்திருக்கிறேன். நேர்ந்து கொண்ட எல்லா தேவரி பலிகளையும் தகப்பனை பொருத்தனைகளையும் உடன்படிக்கைகளையும் கர்த்தர் இப்பொழுது உடைப்பீராக. கர்த்தர் உடைப்பீராக. பேய்களுக்கும் பிசாசுகளும் பலி செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் என் அப்பா சிக்கி இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெண் பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீ விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். திரும்ப 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 உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண் பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக பின்தொடர்ந்து வருகிற இந்த பொல்லாத வலு சொல்வதை கர்த்தர் இப்பொழுது எரிப்பீராக, எரிப்பீராக, நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. வெட்கப்பட்டு போகும்படி நீ செய்வீராக, வெட்கப்பட்டு போகும்படி செய்வீராக. தேவ ஜனத்தை நீர் ஆண்டவரே தேவ செங்கடலே நீர் வழிநடத்தி வந்தாலும் பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் படைகளையும் அவர் இராணுவங்களையும் ரதங்களையும் என் ஆண்டவர் நீர் அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் அமைத்து போட்ட தேவன் நீர் அல்லவா. இப்போது என் ஆண்டவரே அப்பா நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது நீர் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நாங்கள் நின்று பார்க்கும்படி இப்போது சேனைகளின் கர்த்தர் இப்பொழுது தேவரே எங்களுக்கு பின்பாக பின்தொடர்ந்து வருகிற அந்த பார்வோனின் படைகளை, இதோ சர்பத்தின் வல்லமைகளை, அவன் கிரியைகளை, அவன் பலத்தை கர்த்தர் இப்பொழுது முறியடிப்பீராக. உடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, ஆண்டவரே எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நீர் உடைய பிள்ளைகளை நீ விட்டுவிப்பீராக. பேய்களுக்கும் பிசாசுகளும் அந்தகார வல்லமைகளும் ஆண்டவரே மாந்திரிகள் பில்லி சுனிகளுக்கும் தேவரே பலியாகும்படி கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீ விட்டுவிப்பீராக. பாதாளத்துக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை, பாதாளத்துக்கு செலுத்தப்பட்ட பலி செலுத்தப்பட்ட உங்களுடைய குழந்தைகளை நீ விட்டு
வைப்பீராக. பேய்களும் பிசாசுகளும் பிள்ளைகளை சரீரத்தை மாம்சத்தை தேவரி உரிமை பாராட்டாதபடிக்கு, வஞ்சிக்காதபடி, பலவீனப்படுத்தாதபடி, மரணத்தை ஏற்படுத்தாதபடிக்கு இப்போது கர்த்தருடைய கரம், இப்போது தேவரி பலி செலுத்தப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் இந்த ஓய்வு நாளினை விட்டுவிப்பீராக. தூதர்கள் இறங்குவார்களாக. இதுவரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளும் உங்க சந்ததிக்கு விரோதமாய் தேவரியை போட்ட திட்டங்கள், சதிகள், செய்த மாந்திரியங்கள், பில்லி சொல்லிகள், சபித்த சாப வார்த்தைகள் சகலத்தையும் இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் நிர்மூலமாக்கி போடுவீராக. அது நிர்மூலமாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அது உடைவதாக. குழந்தைகளை விட்டுவிப்பீராக, உடைய சந்ததியை விட்டுவிப்பீராக, உடைய சந்ததியை மீட்கும்படி வருவீராக, உடைய சந்ததிகளை விடுவிக்கும்படி வருவீராக, விடுதலையாக்கும்படி இந்த நாளில் கட்டளையிடுவீராக. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய தயவினாலும் இரக்கங்களினாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளை விழுங்கும்படி, பழி வாங்கும்படி அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு சுகமா இந்த பூமியில வாழுவோம், நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் கர்த்தனை உதவி செய்கிறான். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கிற பொல்லாத உலகத்தின் ஆவி, இச்சையின் ஆவியை கர்த்தர் எரிப்பீராக, விட்டுவைப்பீராக. படிக்கிறவர்களால், வேதத்தை வாசிக்கிறவர்களால், ஆண்டவரே தேவரை கீழ்ப்படிந்தவர்களால், ஆண்டவரே உமக்கு அடங்கினவர்களா ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தனை விடுவிப்பீராக. தூதர்கள் இறங்குவார்களாக. ஆண்டவரே இந்த நாளில ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஓய்வு நாளில சாபத்தை உடைத்தவர, பிறவி குருடனுடைய கண்களை திறந்த தேவன், சூழ்மையின கையுடையவனே கர்த்தாவே நீ சுஸ்தமாக்கினீர் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அநேக சாபங்களை இந்த நாளில் வேறெடுத்து போட்ட தேவன், சுகத்தை கட்டளையிட்ட கர்த்தர், எங்களுக்காக இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர், ஆட்டுக்குட்டியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ விடுவித்துக் கொள்வீராக. தேவகுமாரனை நீ 3ஆம் நாளிலே நீ எப்படி உயிரோடு எழுப்பினீரோ இப்பொழுதே தேவனாகிய கர்த்தாவே, வியாதினாலும் பலவீனத்தினாலும் தேவரே தகப்பனே ராஜா, அசுத்தாவினுடைய பிடியிலும் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இப்போது கர்த்தருடைய கரம் விடுவிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். விடுவிப்பீராக. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபின் புத்திரனாகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னேன். இப்போது நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது ஒரு சுத்த கிருபை. எங்களை விடுவிப்பீராக, பிள்ளைகளை விடுவிப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. தகப்பனே என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனோ அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். தகப்பனே நீ துதிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தை ஆண்டவரே ஏசப்பா ஜீவன் உள்ளது. தகப்பனே இந்த நாளில் நீ விடுவிப்பீராக. இந்த கடைசி நாளாகிய இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே கர்த்தர் நீர் எழுப்புவீராக, ஜீவனை கொடுப்பீராக. தகப்பனே உம்முடைய தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ விடுவிப்பீராக. ஆவியினால் நிரப்புங்க ராஜா. அபிஷேகிப்பீராக, அக்னினால் அபிஷேகிப்பீராக. பெண் பிள்ளைகள் மீது அக்கினி இறங்கட்டும். அவருடைய பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த பிள்ளைகளை வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் பலியாக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பலிகளை கர்த்தர் நீதாமை பட்சிப்பீராக. அவருடைய பாகாலின் பலிபிடங்களை பட்சிப்பீராக. பாகாலுடைய பலிபிடங்களை எழுப்பி செலுத்தப்பட்ட பலி பொருட்களை பட்சிப்பீராக. பாதாள விழுங்கும்படியாக எழுப்புகிற எல்லா கிரியைகளும் எழும்பி போராடுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நீதாமை முறையடிப்பீராக. யுத்தம் பண்ணுவீராக. செத்த ஆவிகளுடைய சகல கிரியைகள் நிர்மூலமாக்கி போடுவீராக. அசுத்தாவிகள், ஏவுகள், மாந்திரிகள், வில்லி சுனிகள் எல்லாவற்றும் கர்த்தர் நீதாமை முறையடிப்பீராக. குழந்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத இயேசபேலின் வல்லமைகள் ரத்தத்தை குட்டிக்கும்படி, பிள்ளைகளுடைய ஜீவனை மாம்சத்தை அழிக்கும்படி, பலவீனப்படுத்தும்படியா எழும்புகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் முறையடிப்பீராக. சேனைகளின் கர்த்தர் குழந்தைகளை விட்டுவைப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் விட்டுவைப்பீராக. உடைய சந்ததியை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தூதர்கள் இறங்குவார்களாக. அப்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தினாலே எங்களுக்கு ஜீவன் உண்டு அப்பா. நாங்கள் சுதந்திரம், உங்களுடைய சுதந்திரம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நாங்கள் உண்மை நோக்கி அபயம் எடுக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவுப்படுத்து. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லினேன். அப்பா அவன் துதிக்கிறோம். பலமுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்.
எந்தெந்த தாய்கள், எந்தெந்த தாய்மார்கள், எந்தெந்த சகோதரிகள் தன் பிள்ளைகளுக்காக நோக்கி அபயமிடுகிறார்களோ, கதறுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் செய்கிற, அவர்களுக்கு விரோதமாய் எழுவு பண்ணுகிற, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுவு பண்ணுகிற சதிகளையும் மனுஷர்களையும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தேவனின் தகப்பனை நீர் இப்பொழுது விட்டு வைப்பீராங்க. அப்படி சதி செய்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தருடைய வல்லமையிலக்காரன் இப்பொழுது ஆண்டவரை முறியடிக்க வேண்டுமான செபிக்க, அவருடைய சதிகளை முறியடிப்பீராங்க, அவருடைய மாந்திரியங்களை கர்த்தர் எரிப்பீராங்க, ஒரு குடும்பத்தை அழிக்கும்படி, நாசப்படுத்தும்படி, பிள்ளைகள் மூலமாய் சமாதானத்தை கெடுக்கும்படி, பிள்ளைகள் மூலமாய் தேவனை வருகிறதான எல்லா கிரிகளும் இந்த நாளிலே எரித்து சாபலை பழிவாங்கும்படியாக செலுத்தப்படுகிற எல்லா கிரிகளும் கர்த்தர் அழிப்பீராங்க, சாபங்களை முறியடிப்பீராங்க. தகப்பனே மக்கள் நன்றி செலுத்தும் கர்த்தாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியான இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உடைய ஜனத்துக்கு நீர் தருகிற ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக, ஒரு தடைமிராதபடிக்கு எங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், சுகம், ஆரோக்கியம், அற்புதம், விடுதலை எல்லாம் இந்த ஓய்வு நாளிலே தூதர்கள் இப்போது ஆண்டவரை பரிபூரணமாய் கொண்டு வருவார்களாம். தடை செய்கிற எல்லா வான்மனத்தின் பொல்லாத சகல கிரியைகள் கர்த்தருடைய ஆவியான முறியடிப்பீராக, அவைகள் சேகரிக்கப்படுவதாக, ஈரைய பாதாளத்தில் இறங்குவீராக. தண்டைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. தகப்பனே நீர் யுத்தம் பண்ணுவீராக. கோண நாளில் செவியாக்கிற கர்த்தர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பான்களை முறிக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடித்திருக்கிற புதையல்களை கொடுக்கிற கர்த்தர் நீர் அல்லவாமை துதிக்கிறோம். தெய்வமே, கர்த்தருடைய கட்டளைகளை நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களை விடுவிப்பீராக, பிள்ளைகளை விடுவிப்பீராக. நான் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷத்தை பாதுகாப்பை நீ கட்டிடுவீராக. போக்கிலும் மரத்திலும் காரணம் கூட இருக்கும்படியா நான் செபிக்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகாலை காக்கிறவராக இருக்கிறார் என்று எழுதிக்கிற வார்த்தையின்படி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தாவே, நாளிலே உடைய குமாரோட ரத்தம் உடைய பிள்ளைகள் தெளிக்கப்படுவதாக. கர்த்தாவே எல்லா சர்பத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால். மாந்திரிகள் பில்லி சூனியங்களை செய்து ஏவர்களை ஏவி விட்டு பிள்ளைகளை பழி வாங்கும்படி, பலியாக்கும்படி தகப்பனே தன்னுடைய பழிகளை எல்லாம் பழி வாங்கி தன் இருதயத்தை ஆத்துமாவை தேவரீ சமாதானத்துக்குள்ளாக பழி வாங்குகிறதுக்கு சிறியை செய்கிற எல்லா பொல்லாத மனிதனுடைய சதிகளெல்லாம் நீ முறியடிப்பீராக, நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆண்டவரே, குழந்தைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனிதனுடைய திட்டங்கள், சூழ்ச்சிகள், சதிகள் எல்லாம் அந்தமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பலத்த கரமும் ஓங்கி போகிறோம், ஓங்கி போயிடும் இந்த ஓய்வு நாளிலே. அப்பா அவன் துதிக்கும் தெய்வம், ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன்மார்களுக்கும் என் கர்த்தாவை குடும்பத்துக்கும் கர்த்த நீர் ஆண்டவரே, நீர் உயர்த்துவீராக, நீரே செய்து கொடுப்பீராக, இளைப்பாறுதலை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. தகப்பனை என்னை துதிக்கிறோம். பாதாளம் விழுங்கும்படியாய் எந்தெந்த பிள்ளைகள் மீது கண் வைத்திருக்கிறதோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசி கர்த்தாவை நீ விடுவிக்க வேண்டுமான செபிக்க, விடுவிக்க வேண்டுமான செபிக்க, விடுவிக்க வேண்டுமான செபிக்க. தகப்பனே, பெண் பிள்ளைகளை அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் ஆண்டவரே வஞ்சிக்கும்படியாய், வேசித்தனத்துக்கும் உபச்சாரத்துக்கும் விழுங்கும்படியாய் கிரியை செய்கிற பாதாளத்தின் வல்லமைகள், எசபேலின் வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ முறியடிப்பீராக. அது சர்ப்பத்தின் தலையை நசுக்கின தேவன். இப்போது அவனுடைய கிரிகள் எரிக்கப்படுவதாக, அவனுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. தகப்பனே, செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தால். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டுமான செபிக்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்தியத்துக்கு விரோதமான தகப்பனே துதிக்கும் ஜெபத்துக்கு விரோதமான போராடுகிற எல்லா வான்மடத்தின் பொல்லாத ஆவிகளை, பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. இந்த நாளில் எங்களுக்கு நீர் தர வேண்டிய சுகம் வருவதாக, ஆரோக்கியம் வருவதாக, நிம்மதி வருவதாக. பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து சாட்சியாய் நிறுத்துவீராக. சுகமாக கூடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால். எல்லா சாத்தானுடைய திட்டங்கள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால். இப்பொழுதே கர்த்தர் நீர் இறங்குவீராக. தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் துணிகரமாய் எழுவுகிற எல்லா மரணத்தை கொண்டு வருகிற பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் எரித்து நிர்மூலமாக்கி அவன் தலையை நீர் ஆண்டவரே அவன் முகத்தை நீ வெட்கப்படுத்துவீராக. அவருடைய கிரிகள் முழுவதும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே துதிக்கிறோம். பிள்ளைகள் மூலமாக தகப்பனே வேதனையோடு கவலையோடு கூட இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கட்டிட்டு இந்த சத்தியத்தின் மூலமாய் தகப்பனே அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம். எங்களை மன்னித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் சபிக்கிறவர்களாய், அடிக்கிறவர்களாய்,
எழும்பாதபடிக்கு நாளில் நாங்கள் செபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆண்டவரே மோடு கூட உறவாடுகிறவர்களாய், மோடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், உடன்படிக்கை செய்து கொள்கிறவர்களாய் இந்த நாளிலே எங்களை மாற்றும் அப்பா. எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.